மற்றவங்களுக்கெல்லாம் தொல்லை கொடுத்துட்ருக்கலாமா பிரதர்? வலி தாங்க முடியல பிரதர். எவ்வளோ தான் பண்ண முடியும் சொல்லுங்கள்? இப்போ வந்து யார் என்னை கொண்டு போய் இப்போ ஆஸ்பத்திரியில் சேர்ப்பான்? எவ்வளோ கஷ்டம் பாருங்கள். ஆஸ்பத்திரியில் சேர்த்தாக்க ஒரு வேளை அதுலேருந்து விடுதலை கிடைக்கலாம். அங்கே முண்டியம்பாக்கத்தில் ஃப்ராக்சர் இல்லை, அதனால நாங்கள் பார்க்க முடியாதுன்ட்டாங்க. இப்போ வந்து திரும்ப விழுந்ததில் என்ன ஆச்சான்னு தெரியாது. ஆனால் ஃப்ராக்சராக இருந்தால் சுத்தமாகவே நடக்க முடியாது. இப்போ வந்து இந்த எந்திரிக்கிறதுக்கு யாராவது தூக்கி விடணும், கஷ்டப்பட்டு நடப்பேன். இந்த பைய இதில் கட்டி தொங்க விட்டுட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு இங்கேருந்து அங்கே போகிறதுக்குள்ள 1/2 மணி நேரம் ஆகும். அது மாதிரி அவ்வளோதான். ஏதோ 1 பாத்ரூம் 2 பாத்ரூம் போகிறதுக்காவது நடவடியாக இருக்கணும்ல. ரொம்ப கஷ்டம். எம்காம் பிஎட் முடிச்சிட்டீங்க? பிஎட் முடிச்சு எந்த வருஷம் முடிச்சிங்க? 96 ப்ரோ. 96 முடிச்சிட்டிங்க. அப்போ அந்த அளவுக்கு வேலை வாய்ப்பு இல்லை. ஆமாம் ப்ரோ. அந்த அளவுக்கு கலைஞர் தெரியுது. கொஞ்சம் தான் ப்ரோ பணம் கட்டியிருந்தால் கிடச்சிருக்கு. கலைஞர் தெரியுது. எல்லாரும் போட்டி போட்டு ஜெயலலிதா, ஜானகி ஏகப்பட்ட பேர் நின்னப்போ கலைஞர் மட்டும் ஜெயிச்சா இருப்பாருங்க. அந்த பீரியட் ப்ரோ. பணம் மட்டும் கொஞ்சமாக இருந்தாது. ஒரு 1 லட்சம் இருந்ததுனால கிடச்சிருக்காங்க.